கட்டினா உங்க பொண்ணதான் கட்டுவன்னு ஒத்த கால நிக்கிறான். அதுக்குள்ள அழியா விருந்தடியா அந்த அரசி வேற வந்துட்டா. எனக்கு இந்த கல்யாண பேச்சுல சுத்தமா விருப்பமே இல்ல. என்னடா சொல்ற? என்கிட்ட பேசாம உங்களை வர சொல்லிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க கிளம்பலாம். டேய் என்னடா சொல்ற? பா, இவங்களை வர சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசியிருக்கணும்பா. டேய் நீ ஓகே சொன்ன பொண்ணு தான்டா அது. அது அப்போ என்னடாச்சு உனக்கு? நிறைய ஆயிடுச்சுப்பா. கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இன்னொரு கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியலப்பா. என்னங்க இது? நீங்க ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன். உட்கார சொல்லுங்க. இல்லப்பா, இருங்கப்பா. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. எனக்கு இந்த கல்யாண பேச்சுல விருப்பம் இல்ல. நீங்க கிளம்புங்க. ஏய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? எதுக்குடா இப்ப அவங்களை போக சொன்ன? அப்பா, தலையில 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குப்பா. என்னால இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி எல்லாம் சுத்தமா யோசிக்க முடியலப்பா. ஏண்டா நீ கிளப்பி வச்சிருக்கிற பிரச்சனைக்கு இப்ப உன் மூஞ்சுக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல வந்தவங்களை துரத்தி விடுற. சாரிப்பா. இனிமே என் விஷயமா எது பேசுறதா இருந்தாலும் எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, இல்லன்னா பண்ணாதீங்க. ஓ அவ்வளவு பெரிய ஆளா நீ? சக்தி, இதுக்குதான் நான் பொறுமையா இருக்கலாம்னு சொன்னேன். நீ கேட்கவே இல்ல. தெருவுல போற வரவங்க கிட்ட அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்கு ஆளை வர வச்சு அசிங்கப்பட்டாச்சு. இப்ப சந்தோஷமா?